ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 2 அதில் வந்துட்டு ஒரு உரைநடை நிலம் புது அப்படின்னு தலைப்பில் கொடுத்துருக்க ஒரு உரைநடை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அமெரிக்காவில் பூஜை சவுண்ட் அப்படின்ற இடத்த சுற்றி வாழ்ந்த மக்கள் தான் சுகுவாமிஸ் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரைபல் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவங்க யார் அப்படின்னா சியாட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து தலைவராக இருந்திருக்கார். அவங்க அந்த பகுதியில் உள்ள இயற்கை வளங்களை வந்து சிதைக்காமல் காக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்க. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த பூமிக்கு அணுக்கமாக உள்ள வானத்தை எப்படி வாங்கவோ விற்கவோ முடியும்? இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து ஒரு வேடிக்கையாக இருக்குது. காற்றோட தூய்மையும் நீரோட உயர்வையும் எல்லாருக்குமே யாருக்கும் வந்து சொந்தமானது அல்ல. அப்படி இருக்கப்ப நீங்கள் எப்படி அதை வந்து விலை கொடுத்து வாங்குவீங்க? இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண முடியாது. இந்த பூமியில் ஒவ்வொரு துகளும் எல்லா மக்களுக்கும் புனிதமானது தான். ஒவ்வொரு ஒளியும் மின்ற ஒவ்வொரு ஒளியும் ஒவ்வொரு ஊசியிலும் எல்லா கடற்கரைகளும் கருமரங்களில் தவழும் பனித்துளிகளும் இன்னிசை எழுப்பி திரியும் பூச்சி வகைகளும் மக்களின் நினைவில் வாழ்கிறதும் ரொம்ப புனிதமானது. பாலூர் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் கூட செவ்வந்தியர்களோட நினைவை வந்து சுமந்திருக்கு. எங்கள் மக்கள் வந்து இந்த பூமியை எப்போதுமே வந்து மறந்ததே இல்லை. அப்படி இருந்து இதுவே இந்த பூமி தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தாய் மாதிரி. நாங்கள் இந்த மண்ணுக்கு உரியவங்க. இந்த மண் வந்து எங்களுக்கு உரியது. இங்குள்ள நறுமணம் மிகுந்த மலர்கள் எல்லாமே எங்களுடைய சகோதர சகோதரிகள் மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நறுமணம் மிகுந்த இந்த மலர்கள் எல்லாமே என்னுடைய சகோதரிகள். மான்கள், குதிரைகள், கழுகுகள் போன்ற எல்லாமே வந்து என்னுடைய சகோதரர்கள். மலைமுகடு, பசும் புல்வெளிகள், பனித்துளிகள், அதுக்கப்புறம் வந்து பனித்துளிகள், அப்புறம் வந்து மட்ட குதிரைகள், உடல் சூட்டின் இதமான கதகதப்பு, இது எல்லாமே இங்கே உள்ள மனிதர்கள் நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாஷிங்டனின் பெருந்தலைவர் எங்கள் நிலங்களை வாங்க விருப்பம் தெரிவித்தது சொல்லி அனுப்பிய போது நாங்கள் மன நிறைவுடன் வாழ எங்களுக்கென்று தனியிடம் ஒதுக்கி தருவதாக தான் சொல்லியிருந்தாங்க. எனவே அவங்க எங்களுக்கு தந்தையாகவும் நாங்கள் அவருக்கு பிள்ளையாகவும் இருக்கிறோம். எனினும் இந்த நிலமானது எங்களுக்கு ரொம்பவே புனிதமானது. அப்படின்றனால தான் நாங்கள் இதுக்கு சம்மதிப்போம் அப்படின்றதும் ஒரு இயலாத ஒன்று. இந்நிலையில் எங்களுடைய நிலத்தை வந்து வாங்குகிற உங்கள் திட்டத்தை பற்றி நாங்கள் வந்து சிந்திக்கிறோம். ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள் எம் மக்களின் வாழ்வில் நிகழ்வுகளை நினைவு கூர்பவை. இந்த நீரின் முணுமுணுப்பு எல்லாம் என் பாட்டன்மார்களோட குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரின் முணுமுணுப்பு, இந்த சவுண்டு வந்து அவங்க பாட்டன்மார்களோட குரல். இந்த ஆறுகள் எல்லாமே அவங்களோட ஆறுகள் வந்து உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் எங்களோட தாகத்தை தீர்க்குறாங்க. என் மக்களோட தோணிகளையும் இவங்க தான் சுமந்து செல்கிறாங்க. குழந்தைகளுக்கு வந்து உணவளிக்கிறாங்க. இங்குள்ள ஓடைகள்லேயும் ஆறுகள்லேயும் ஓடும் வன நீரானது வெறும் தண்ணீர் அன்று. இதில் உள்ளது அந்த நீர் வந்து வெறும் தண்ணி மட்டும் இல்லை, எங்கள் மூதாதையரோட குருதி அப்படின்னா ரத்தம் மாதிரி. இந்த நிலம் புனிதமானது அப்படின்றத நீங்கள் நினைப்பில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களோட வாழ்க்கை முறை வந்து சிறப்பு உள்ளதாக உங்களுக்கு வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியாது அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியும் அதற்கு அடுத்துள்ள நிலப்பகுதியும் உங்களுக்கு ஒன்று தான். நீங்கள் அயலவர்கள். இந்த நிலத்திலிருந்து தேவையானவற்றதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு செல்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. இந்த பூமி வந்து உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் இல்லை, உங்களுடைய பகைவர்கள் தான். அதனால இதை நீங்கள் வென்று கையகப்படுத்திய பிறகு நீங்கள் வேறு இடத்துக்கு வந்து நகர்ந்துருவீங்க. நீங்கள் வந்து உங்கள் தந்தையர்களோட இடுகாடுகளை கூட மறந்து வெகு தூரம் போயிடுவீங்க. ஆனால் பிறப்புரிமைக்குரியவங்களோட சொந்த மண்ணையும் கூட நீங்கள் மறந்துடுவீங்க. நிலத்தை
வாங்குறதும் விற்கிறதும் உங்களுக்கு ஆடு அல்லது மணிகளை விற்கிற மாதிரி தான். உங்களுடைய கோர பசியானது இந்த பூமியை வந்து கொந்தளிக்கிற ஒரு பாலைவனம் மாதிரி உங்களுக்கு ஆகிடும். ஆனால் நாங்கள் வந்து பூமியை வந்து தாயாகவும் வானத்தை வந்து தந்தையாகவும் கருதக்கூடியவங்க நாங்கள். எங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுடைய முயற்சிலேருந்து எந்தளவு மாறுபட்டது அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ உங்களுடைய நகரங்களோட காட்சி எல்லாமே உங்களோட செவ்வந்தியரோட கண்களை வந்து உறுத்துறது. உங்களின் நகரங்களின் அமைதியான இடம் எதுவுமே இல்லை. நீங்கள் வாழும் எல்லா ஒரு இடத்துலையும் வந்து ஒரு அசைந்தாடுற அந்த இலையின் ஓசையோ பூச்சியோட இனங்கள் சத்தங்களோ உங்களால் கேட்க முடியாது. ஆனால் சடசடவென ஒலிகள் எல்லாமே தான் அவங்க காதை பிளக்கும். மகிழ்வூட்டும் ராக்கூவர் பறவை ஒலிகளையே குளத்தை சுற்றி கேட்கும். தவளைகளின் கூச்சல் ராக்கூவல் பறவைகளோட ஒலியோ குளத்தை சுற்றி கேட்கும். தகவலைகளோட கூச்சல் வந்து கேட்காத வாழ்வு அப்படின்னு இந்த சத்தமெல்லாம் கேட்காத ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நாங்கள் ஒரு செவ்வந்தியர் அப்படின்றதுனால இதை வந்து எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள எங்களால் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மக்கள் எல்லாருமே அமைதியான குளத்தின் முகத்தை முகந்து வரும் தென்றலின் இன்னிசையோடு நடுப்பகலில் பெய்யும் மழையால் எழும் மண் வாசனையும் தேவதாரு மரத்திலிருந்து பறக்கும் இலைகளின் மனத்தையும் நுகர்ந்து விரும்புவார்கள். இந்த மாதிரி இயற்கையோடு நாங்கள் இணைந்தவங்க நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து காற்றை வந்து நாங்கள் மிகவும் மதித்து போற்றுவோம். விலங்கு, மரங்கள், மனிதர்கள் இந்த எல்லாரையுமே வந்து சுவாசித்தல் அப்படின்றது பொதுவான ஒரு காற்றையே இது எல்லாமே சுவாசிக்கிறோம். நீங்கள் சுவாசிக்கும் காற்றை பற்றி நாங்கள் சிந்தித்ததே இல்லை. இந்த காற்றானது எங்கள் உயிர்களை வந்து காத்துட்ருக்கு. இந்த மாதிரி உணர்வுகளை சுமந்து நிற்கிற நாங்களுக்கு வந்து காற்று அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. நிலத்தை விற்று நேர்ந்த பின்னும் நீங்கள் வந்து எங்களை மறக்கக்கூடாது. எங்கள் கால்களை தாங்கி நிற்கும் இந்த நிலமானது எம்முடைய பாட்டன்மார்களோட எரிந்த சாம்பலால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலம் வந்து அவங்க எரிந்த பாட்டன்மார்களோட சாம்பலால் ஆனது. இந்த நிலம்தான் அவங்களுக்கு வந்து தாயாகவும் அவங்க உறவு முறையாருடன் வளமாக வாழ்கிற வாழ்க்கை தான் அவங்களோட நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நாங்கள் என் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுப்பது போல் நீங்கள் உங்கள் குழந்தைக்கும் சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் இந்த நிலத்தை வந்து அவங்க மதிப்பாங்க. இந்த பூமியில் வந்து எது வந்து விழுந்தாலும் அதை வந்து பூமி தாய் மீது வந்து விழுவது. மேலும் இந்த பூமியின் மீது மக்கள் வந்து துப்பக்கூடுமானால் அவர்கள் தன் தாய் மீது துப்புவதற்கு ஒப்பானதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் வந்து மதிக்கக்கூடிய ஒன்று தான் இந்த நிலம். அதனால் இதுக்கு வந்து கெடுதல் அப்படின்றத நினைக்காதீங்க. நீங்கள் வந்து மற்ற பழங்குடியினரை காட்டிலும் முன்கூட்டியே இந்த நிலத்தை விற்றுட்டு போயிடுவீங்க. நீங்கள் படுத்துறங்கிய இந்த இடத்தை நீங்களே அசுத்தப்படுத்தினால் ஒரு நாள் நீங்கள் தான் வந்து உங்கள் குப்பைகளே வந்து உங்கள் மூச்சு காற்றுல வந்து போட்டு நீங்களே இறந்து போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பகுதியில் வந்து எருமைகள் எல்லாமே கொல்லப்படுவதையும் எங்கு பார்த்தாலும் மக்கள் நடமாட்டம் அதிகரிப்பதையும் தொன்மையான மலைகளை மறைத்து தொலைபேசி கம்பிகள் பெருகி வருவதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த மாதிரி நகரமயமாதல் வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. இங்கே இருக்க புதற்காடுகள் எல்லாமே எங்கே போச்சுன்னு தெரில. மலைக்கழுகுகள் எல்லாமே எங்கே போச்சுன்னு தெரில. விரைவாக ஓடக்கூடிய மட்ட குதிரைகள் வேட்டையாடி அந்த குதிரைகள் எல்லாமே வேட்டையாடி அழிச்சிட்ருக்காங்க. இப்படி தான் வாழணும் அப்படின்ற இந்த வாழ்க்கை முறையை வந்து போயிடுச்சு. எங்களால் அப்படி வாழவே முடியல. அப்போ நாங்கள் எங்கள் நிலத்தை விற்கிறதா இருந்தோம் அப்படின்னா எங்கள் நிலத்தை வந்து நாங்கள் நேசிப்பது போலவே நீங்களும் நேசியுங்கள். நாங்கள் எப்படி காப்பாற்றி வைத்திருந்தோமோ அந்த மாதிரி நீங்களும் காப்பாற்றி வைங்க. முழுமையான விருப்பத்தோடு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த நிலத்தை போற்றி காப்பாற்றுங்க. நிலத்தை வந்து நேசிங்க. அப்போ தான் இயற்கையும் நம்மளை வந்து நேசிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்டுரை வந்து பக்தவச்சல பாரதி எழுதிய தமிழ் பழங்குடிகள் அப்படின்ற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. செவ்வந்தியர்கள் நிலத்தை என்னவா மதிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் நிலத்தை வந்து தெய்வமாகவும் மதிப்பாங்க. இன்னோசை இனிமை ப்ளஸ் ஓசை, பால் ப்ளஸ் ஊறும் பால் ஊறும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இது வந்து பெருசாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை.
இந்த இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களே, மலர்கள் எல்லாமே எங்களோட சகோதரிகள், குதிரைகள் கழுகுகள் எல்லாமே சகோதரர்கள், அப்புறம் வந்துட்டு நிலத்தை வந்து எங்களுடைய ஆறுகள் எல்லாம் எங்களுடைய உடன் பிறந்தவர்கள், பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் நிலத்தை வந்து தெய்வமாகவும் நாங்கள் மதிக்கிறோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பழங்குடிகள் யார் அப்படின்னா சுகுவாமிஷ் பழங்குடியினர். அவங்களுடைய தலைவர் சியாட்டல். அவங்க அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு வந்து கடிதம் எழுதுகிறாங்க அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.